எடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வெயிட் குறைச்சிருக்கீங்களா? இல்ல குறைக்கல நானு. குறைக்கல. சோ அதனால எத்தனை வருஷங்கள் நீங்க இந்த மாதிரி வெயிட்ல இருக்கீங்க? இந்த 92 பாத்தீங்கன்னா நானு கரெக்டா இப்ப நான் இந்த 92 93 பாத்தீங்கன்னா எப்ப தெரியுமா வந்தா கடைசியா 2010-11 இருந்தேன். 10-11 அப்ப 14 வருஷம் நீங்க வந்து இந்த வெயிட் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை விட எக்ஸ்ட்ராவா தான் இருந்திருக்கீங்க. சோ இப்போ இந்த 14 வருஷத்தை நீங்க ரிவர்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்கன்னா வெறும் 3 மாசத்துல பண்ணிருக்கீங்க. புரியுதா? அதனால கொஞ்சம் மைண்ட் வைஸ் கண்ட்ரோல் பண்ணி நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ் போகணும்னா வெயிட் இருந்தா முடியாது. கொஞ்சம் இப்பவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க வெயிட் குறைச்சதுல உங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். நிறைய இடத்துல கொஞ்சம் கெத்தா ஃபீல் பண்ணிருப்பீங்க. ரைட்டா? நம்மளே பாதி ஆயிட்டு எனக்கு கேட்டுறாங்க என்ன. சூப்பர். அதுதான். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுதான் நம்மளோட அந்த மோட்டிவேஷன்ன்றதை எடுத்துக்கணும். நீங்க அடுத்த ஸ்டேஜ் போங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷனா இந்த இடத்துல போனோம்னா நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா இப்போ நீங்க சாப்பிடாம இருக்க போறது இல்ல. கண்டிப்பா சாப்பிடதான் போறீங்க ஃபியூச்சர்ல. ஆனா இப்போ நம்மளோட வேலையை நம்ம குறைக்கிறதுக்கு இருக்கோம்ல. சோ அதனால அந்த டைமிங் மட்டும் அங்க போய் ஸ்வீட் அவாய்ட் பண்ணிடுறது. ஓகே சூப்பர்.